ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, லேப்டாப்பில் வந்து பிளாக் ஸ்க்ரீன் ப்ராப்ளத்தை எப்படி சரி பண்ணுறது, அதுக்குள்ளே காரணத்தை தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்துட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிளாக் ஸ்க்ரீன் ப்ராப்ளம்னா என்னென்னு பார்ப்பாங்க. பிளாக் ஸ்க்ரீன் ப்ராப்ளங்கிறது நம்ம லேப்டாப் வந்து யூஸ் பண்ணிட்டு ஏதாவது ஒரு வேலை இருக்குன்ட்டு வெளில போய்ட்டு திரும்பி வந்து பார்க்கும்போது ஸ்லீப் ஆகிருக்கும் பாருங்கள். ஸ்லீப் ஆகிருக்கும்போது லேப்டாப் வந்து கீழே ஆனில் இருக்கும், ஆனால் ஸ்க்ரீனில் வந்து எதுவுமே தெரியாது, பிளாக்காகவே இருக்கும். நம்ம எது கிளிக் பண்ணாலுமே, மவுஸு எது கிளிக் பண்ணாலுமே எதுவுமே என்ட்ரு அமுக்குனாலே லேப்டாப் வந்து ஆன் ஆகாது, பிளாக் ஸ்க்ரீனாகவே இருக்கும். அப்போ நம்ம திரும்பி பவர் ஆஃப் பட்டனே லாங்ஸ் ப்ரெஸ் பண்ணால் திரும்பி ரீஸ்டார்ட் ஆகும். இந்த ப்ராப்ளம் தாங்க, இதுக்கு பேர் தாங்க பிளாக் ஸ்க்ரீன் ப்ராப்ளம். பிளாக் ஸ்க்ரீன் ப்ராப்ளம் வந்து ஏற்படுறதுக்கு காரணம் என்னங்கிறத இப்போ சொல்லிடுறேன். நம்ம லேப்டாப்பில் வந்து ஓஎஸ் போடுவோம். ஓஎஸ் போட்டதுக்கப்புறம் ஏஎம்டி டிரைவர்னு ஒன்று இன்ஸ்டால் பண்ணுவாங்க. அந்த டிரைவர் வந்து கரெக்டாக லேப்டாப் செட் ஆகாமல் இன்ஸ்டால் பண்ணுறதுனால தான் நமக்கு வந்து பிளாக் ஸ்க்ரீன் ப்ராப்ளம் ஏற்படுது. அதை நீங்கள் தடுக்கிறதுக்கு என்னென்னா, நான் அடுத்த வீடியோவில் ஏஎம்டி டிரைவர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதை கொடுத்துருக்கேன். அதை மறக்காமல் அந்த வீடியோ வாட்ச் பண்ணிட்டு அதில் பண்ணுற மாதிரி நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கு லேப்டாப்பில் பிளாக் ஸ்க்ரீன் ப்ராப்ளம் வராது.